ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னடா திரும்ப கால் பண்றாங்கடா. போன சுவிட்ச் ஆஃப் பண்றான். என் யாகத்துல என் போன் சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கு. யாரு போன்ல அது வந்து கேக்குறல்ல, சொல்லு. ஸ்ரீஜா குருவே. போன கொடு. சொல்லு ஸ்ரீஜா. மந்திரவாதி, நீங்க இப்போ அபி குழந்தைய கொல்றதுக்கான யாகத்துல இருப்பீங்கன்னு தெரியும். எனக்கு உடனே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். மந்திரவாதி, விஷயம் என்னன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஸ்ரீஜா. எனக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். நான் எல்லாத்தையும் ஞான திருஷ்டியில பார்த்துட்டேன். எதுக்கு என்ன கேட்காம இப்படி அவசரப்பட்ட? அபிக்கு நெருக்கமான 3 பேரை உன் இஷ்டத்துக்கு நீ பலி கொடுக்க நினைச்ச. அந்த 3 பேரையும் காப்பாத்துறது யாரு தெரியுமா? அந்தா ஜோதிடர் வந்துட்டாரு. இதை எடுத்து உள்ள ஏங்க ஐயா வேணாமா? குமார ராஜாவை பார்க்கும்போது இதெல்லாம் போடக்கூடாது. சரிங்க. புரியுதா? உள்ள எடுத்து வச்சிருப்பா. வாங்க. வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயா இருக்காரா? உள்ள இருக்காரு. வாங்க. சரி வாங்க. சஞ்சீவ், இந்த உலகத்துல யாரு நமக்கு என்ன பண்ணாலும் அதை உடனே நம்ம திருப்பி கொடுத்துடணும். இல்லன்னா நம்மள முட்டாளா நினைச்சு நம்மள பயன்படுத்திக்க பாப்பாங்க. அது மட்டும் இல்ல சஞ்சீவ், நாம இப்போ விழுந்த பள்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக மலைப்பாம்பை புடிச்சு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். நம்மள சுத்தி பார்க்க கயிறு மாதிரி தெரியற நிறைய விஷ பாம்புகள் இருக்கு. நாம அதுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லனா பாம்பு அது புத்திய காட்டிடும். நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்களோட மனசுல நாம பயத்தை விதைக்கணும். அந்த பயம் தான் நம்மள காப்பாத்தும். யார சொல்ற அபி? நம்மள கெடுக்க நினைக்கிற எல்லாரையும் தான் சொல்றேன். சரி, அதை விட சஞ்சீவ், இப்போ ஒரு 1 மணி நேரம் யமகண்டம்.
அதுக்காக தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நான் உன் விஷயத்துல எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்யறேன் சஞ்சீவ். சின்னதா கூட எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுல்ல. நீ ஜெயிக்கணும், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். அத பார்த்து அந்த ஸ்ரீஜா சாகணும். அது மட்டும்தான் என் மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கு சஞ்சீவ். என்ன அபி, என் மேல உனக்கு அவ்வளவு காதலா? ஆமா சஞ்சீவ், நீ என்னோட ஜென்ம பந்தம். போன தடவை உன்னை விட்டா மாதிரி இந்த தடவை நான் உன்னை விட மாட்டேன் சஞ்சீவ். விடவே மாட்டேன், விட்டுற மாட்டேன். அபி, அபி, அபி. சொல்லுங்க சஞ்சீவ் மகாராஜா. மகாராஜா? என்ன அபி சொல்ற? அது அது சஞ்சீவ், நீ எனக்கு எப்பவுமே மகாராஜா தானே, அதத்தான் சொன்னேன். ஓ, அப்படி சொல்றியா? நான் மகாராஜானா அப்ப நீ ஏன் மகாராணி தானே? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் புரியல. வேண்டாம் சந்தோஷ். ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு அபியும் சஞ்சீவும் வர்மா கூட அக்ரிமெண்ட் போட போயிருக்காங்க. அபி சஞ்சீவ் வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்து அவங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து அவங்க வாழ்க்கையே மாற போகுது. இப்ப போய் அபி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அபியும் சஞ்சீவையும் அப்செட் பண்ண வேண்டாமே. விடு, நாம அப்புறமா சொல்லிக்கலாம். ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். அபி சஞ்சுவோட வாழ்க்கை சந்தோஷமா மாற போற நேரத்துல இவளை பத்தி அபி கிட்ட சொல்ல வேண்டாம். அம்மா, ஜான்சி மேடம் கால் பண்றாங்க. பேசு. சொல்லுங்க மேடம். சந்தோஷ், நான் ஸ்ரீஜா அரெஸ்ட் பண்ண உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வாங்க மேடம். நீங்க என்கிட்ட முன்னாடியே உங்க ஒய்ஃப் ஸ்ரீஜா அரெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட திரும்பவும் கேக்குறேன். நான் உங்க வீட்டுக்கு வந்து ஸ்ரீஜா அரெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம்லாம் இல்லையே? மேடம், இதுல வருத்தப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல மேடம். நீங்க என்ன தப்பு பண்ணாத நல்ல வழியா ஜெயில போடணும்னு நினைக்கிறீங்க? உயிரை சூறையாடுற ஓனாய தானே கூண்டுக்குள்ள அடைக்க நினைக்கிறீங்க? இதுக்கு நான் சந்தோஷம் தான் படுறேன் மேடம். சொல்ல போனா ஸ்ரீஜாவை நீங்க ஜெயில அடைச்சு எங்க குடும்பத்துக்கு நீங்க நல்லதுதான் பண்ண போறீங்க. தயங்காம உங்க டியூட்டியை நீங்க வந்து செஞ்சுட்டு போங்க. ஓகே சந்தோஷ். இப்ப எங்க மேடம் இருக்கீங்க? நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்து பேசுறேன். சரிங்க மேடம், வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. மா, ஜான்சி மேடம் ஸ்ரீஜா அரெஸ்ட் பண்ண நம்ம வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்களாம். வாங்க, நம்ம வெளில போய் வெயிட் பண்ணுவோம். சரிப்பா, வா. நான் சொன்னபடி நீங்க செஞ்சா அந்த ஈசனோட கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாளும் கிழமையும் கிடைச்சிரும். சாஸ்திரி, இத நீங்க வேற எதுக்காவது பண்ண சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். என் அப்பன் ஈசனோட கும்பாபிஷேகத்துக்காக நீங்க இத பண்ண சொல்றதால நான் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறேன். நல்லதுங்கய்யா. அப்புறம் சாஸ்திரி, ஒரு சோழிக்கு மட்டும் விட தெரியலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான விடைய தெரிஞ்சுக்க வழி இருக்கா? ஐயா, அந்த ஈசன் தனக்குள்ள நிறைய ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்காரு. அந்த மாதிரி ரகசியத்துல ஒண்ணுதான் நமக்கு விடை தெரியாத சோழிக்கு உண்டான விஷயமும். ஈசன் தன் ரகசியங்களை அவிழ்க்க நினைக்கும் போது நமக்கு அந்த சோழிக்கான விஷயம் தெரியும். அது வரைக்கும் நாம காத்துதான் ஆகணும்.
சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் சங்கர், போய் தச்சனை எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா, கோயில் விஷயத்துல நான் தட்சணை வாங்குறது இல்லையா, நான் வரேங்க ஐயா. சரி வாங்க. ஏ ஸ்ரீஜா, உன்னோட ஆட்டத்துக்கான அழிவு காலம் நெருங்கிடுச்சு. ஜெயிலுக்கு கிளம்ப தயாராரு. ஏ ஸ்ரீஜா, இன்னும் நீ தெனாவட்டா இருக்கியா? ஜெயிலுக்கு போனா உன் திமிரெல்லாம் தன்னால அடங்கிடும். ஐயா, இப்ப என்ன செய்யறதா இருக்கீங்க? அதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே, சாஸ்திரி சொன்னதை செஞ்சிட வேண்டியதுதான். நான் ஒண்ணு நினைச்சா அந்த ஈசன் ஒண்ணு நினைக்கிறான். எங்களை ஆக்சிடென்ட் பண்ண வரீங்க? ஏன்டா வந்தோன்னு யோசிக்க வைக்கிறேன் பாரு. அண்ணே, ஆட்டோ ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சிச்சுண்ணே. அபி சஞ்சீவ் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது, விட்டுறக்கூடாதுண்ணே. அண்ணே, வேகமா போய் அந்த ஆட்டோவை நம்ம டெம்போ வச்சு அடிச்சு போனேன். சீக்கிரம் போனேன். ஏய் வாங்கடா வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு விளையாட்டு காட்டுறேன். சஞ்சீவ், விளையாட்டு காட்டினது போதும். அவங்க ஆட்டத்தை முடிச்சு விடு. சரி அபி. நான் ஸ்ரீஜாவை உங்க வீட்டுக்கே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுனால உங்க மான மரியாதைக்கு களங்கம் வந்துரும்னு நீங்க வருத்தப்படாதீங்க. இதுவும் என்னோட குடும்ப மாதிரி தான். அதனால அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். நான் வந்த போலீஸ் ஜீப்ப கூட தெருமுனையில நிப்பாட்டி வச்சிட்டேன். ஸ்ரீஜாவை வெளியில கூட்டிட்டு போய் அங்க வச்சுதான் நான் அரெஸ்ட் பண்ணுவேன். ஸ்ரீஜா எதுக்கு இப்படி சிரிக்கிறா? ஏய் ஸ்ரீஜா, என்ன நக்கலா சிரிக்கிற? ஸ்ரீஜா, இப்ப நீ சிரிக்கிறத நிறுத்த போறியா இல்லையா? ஸ்ரீஜா இப்படி பேய் மாதிரி சிரிக்கிறானா? அப்போ என்னமோ ஒண்ணு பெருசா பண்ண போற அவ. ஏய் ஸ்ரீஜா, நக்கலா சிரிக்கிறத முதல்ல நிறுத்து. இப்ப நீ நக்கலா சிரிக்கிறத நிறுத்தல, உன் கையில விலங்க போட்டு அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன் ஜீப்புக்கு.
உன்னால என்ன அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அரெஸ்ட் பண்ண முடியாதா? என்ன சொல்றா ஸ்ரீஜா? இது என்ன தெரியுமா? அரெஸ்ட் வாரண்ட். இது ஏன் கையில இருக்கு. அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நீ சொல்ற. என்ன ஜெயிலுக்கு போக போறோன்ற பயத்துல உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சிங்கத்தை ஜெயிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கலாம், ஆனா அது என்னைக்குமே நடக்காது ஜான்சி. இந்த சிங்கத்தை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. மேல் ஏற்கனவே உள்ள 5 கோடி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். மேலும் சஞ்சீவ் ராமச்சந்திரனை வர்மா குரூப்ஸ் நிறுவனத்தில் சரிபாதி பங்குதாரர் ஆக்க வேண்டும் என்பதே இந்த வணிக ஒப்பந்தம். This is a conscious and wholehearted agreement between Verma and Abhiram. இந்த வணிக ஒப்பந்தமானது வர்மா மற்றும் அபிராமிக்கிடையில் சுய நினைவுடன் எந்த வற்புறுத்தலும் இன்றி முழு மனதுடன் போடப்பட்ட ஒப்பந்தமாகும். சூப்பர் அபி, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. சார், English is not a knowledge, sir. It's just a language. எஸ் அபி, யூ ஆர் கரெக்ட். இங்கிலீஷ் என்றது லாங்குவேஜ் தான். யூ ஆர் கிரேட் இன் இங்கிலீஷ். இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோலாம் இங்கிலீஷ் தெரியாது சார். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? என்ன அபி சொல்றீங்க? சஞ்சீவ் இங்கிலீஷ்ல படிக்கிறாரு, அப்படியே நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றீங்க. கேட்டா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றீங்க. சார், நீங்க போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் காப்பிய நான் காலையிலேயே இந்த அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண உங்க ஸ்டாஃப் கிட்ட மெயில் பண்ண சொல்லி அதை கேட்டு வாங்கி சஞ்சீவ முழுசா அக்ரிமெண்ட்ட எனக்கு படிச்சு காட்ட சொல்லி அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ திரும்பவும் அக்ரிமெண்ட் காப்பிய நான் ஏன் உங்ககிட்ட படிக்க கேட்டேன்னா அதுக்கு காரணம் நான் காலையில படிச்ச அக்ரிமெண்ட்டும் இதுவும் ஒன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் சார். ஓகே அபி, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். ஓகே சார். அபி மேடம், இது உங்களுக்கான காப்பி. வர்மா சார், இது உங்களுக்கான காப்பி. 2 காப்பிலுமே 2 பேருமே சைன் பண்ணுங்க. சைன் பண்ண. சஞ்சீவ் சார், நீங்களும் சைன் பண்ணிருங்க. ஓகே சார். அபி, முதல்ல நீங்க சைன் பண்ணிடுங்க. நம்ம கைய வச்சே மிளகா அரைச்சு நம்ம தலையிலேயே தடவை விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே அபி, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். ஓகே சார். அபி மேடம், இது உங்களுக்கான காப்பி. வர்மா சார், இது உங்களுக்கான காப்பி. 2 காப்பிலுமே 2 பேருமே சைன் பண்ணுங்க. சைன் பண்ண. சஞ்சீவ் சார், நீங்களும் சைன் பண்ணிருங்க. ஓகே சார். அபி, முதல்ல நீங்க சைன் பண்ணிடுங்க. அவமானப்படுத்திட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றியா? உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். சஞ்சீவ், வா சைன் பண்ணு.
அபி, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது. இது உங்களுடைய ஆர்டர் காப்பி. நம்ம கம்பெனி ஓபன் டே பத்தி நான் அப்புறம் உங்களுக்கு போன்ல சொல்றேன். ஓகே சார். அப்போ சார் நாங்க கிளம்புறோம். சார் இந்தாங்க உங்க ஃபைல். அபி மேடம் இந்தாங்க உங்க ஓகே சார். ஓகே சார். அபி, நீங்க உடனே கிளம்பி போக முடியாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? வாங்க சொல்றேன். ஓகே சார். வர வீணா. வரோம் சார். வரேன் சார். வாங்க சார். தேங்க்யூ சார். வரோம். வாங்க மேடம். ஏன் சஞ்சீவ் இந்த டிரைவர் நைன்னு பேசிட்டே இருக்காரு? அவர்தான் சஞ்சீவ் சஞ்சீவ்னு உன் பேரை சொல்லி என்ன வெறுப்பேத்துறாருன்னா நீ அவரை சஞ்சீவ் சஞ்சீவ்னு கூப்பிட்டு என்ன வெறுப்பேத்துறியா? சிரிக்காத சஞ்சீவ். சரி ஓகே, சிரிக்கல. அபி, கார் நல்லா இருக்குல்ல? ஆமா சஞ்சீவ். நம்ம கார்ல போய் ரொம்ப நாளாச்சுல அபி. ரொம்ப நாளாச்சு. என்ன ஒரு ஆட்டோவை கூட காணோம்.
சஞ்சீவ், டிரைவர் வழி மாறி போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல சார், சஞ்சீவ் சார், ஏதோ நீங்க தப்பான ரூட்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், சரியான ரூட் தான் சார். இல்ல சார், வேற ரூட். மேடம், கால் மீ சஞ்சீவ் மேடம். ஆமா, ரொம்ப முக்கியம். சஞ்சீவ், நீயே பேசு இவர்கிட்ட. சஞ்சீவ் சார், நீங்க எங்க வீட்டுக்கு இந்த பக்கமா போக கூடாது. ஏதோ வேற பக்கம் நீங்க ரூட் மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். சார், வர்மா சார் உங்ககிட்ட என்ன சொன்னாரு சார்? என்ன சார்? நீங்களும் சஞ்சீவும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்? ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி நீங்களும் பொக்கை எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து எங்களை கார்ல தானே கூட்டு போயிட்டு இருக்கீங்க. இதை விட என்ன சார் சர்ப்ரைஸ்? சார், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பொக்கே இல்ல சார். அப்புறம் என்ன சார்? சார், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியும் சார். எதுக்கு சார் இப்ப எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கால் மீ சஞ்சீவ். இப்போ அதுவா சார் முக்கியம்? நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. இந்தாங்க. என்னது? கீ சார். அது தெரியுது, அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளாட் நம்பர் S2 போனீங்கன்னா சர்ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும் சார். S2 ஓட கீ தான் சார் இது. என்ன புதிர் போடுறீங்க? விஷயத்த சொல்லுங்க சார். நீங்க S2 போயிட்டு வாங்க, நீங்க வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இவரு சொல்ல மாட்டார் அபி. நம்ம S2 போயிட்டு என்னதான் சர்ப்ரைஸ்னு பாத்துட்டு வந்துடலாம். கொடுங்க. பிடிங்க சார். பிளாட்டுக்கு லிஃப்ட்ல போங்க சார், டோன்ட் ஸ்டைன். நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு நான் தான் காசில போய் பாவத்தை தீர்த்துக்கணும். சரிங்க அத்தை, என் மேல நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க, விடுங்க. நீங்க என் மேல கோவப்பட்டத நான் ஒண்ணு தப்பா நினைக்கல. எப்படியோ நான் இப்ப ஜெயிலுக்கு போயிருவேன். நான் இல்லாம நீங்க எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியா இருங்க. ஏன்னா திரும்பி வந்து நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சேன்னா உங்க யாராலையும் அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன் அந்த அபியால கூட தாங்கிக்க முடியாது. அபி சஞ்சீவ் வாழ்க்கைய என்னால நிர்மூலமாக போகுது. அபி சஞ்சீவ் வாழ்க்கை உன்னால நிர்மூலமாக போகுதா? அபி பாவப்பட்டு உன்னை இங்க விட்டு வச்சிருக்கிறதுனாலதான் இப்ப நீங்க நின்னு பேசிட்டு இருக்க. சாந்தமா இருக்கிற அபி மட்டும் காளியா மாறினா ஒரே நொடியில உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா. அதனால ரொம்ப ஓவரா ஆடாத என்ன? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அபி உனக்கு என்னடி பண்ணா? ஓ வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, அபி வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிற. அப்படி அபி மேல உனக்கு என்ன வன்மம்? ஒருவேளை இந்த பிறவி எடுத்துட்டே அந்த அபிய அழிக்கதானோ? நீ ஜெயிலுக்கு போறது உன்னால தடுக்கவே முடியாதாடி? அம்மா, நான் இப்போ ஜெயிலுக்கு போறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ற ஜான்சி என்ன அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லம்மா, ஹரக்கிங்கிறவ கஷ்டப்பட்டு தவம் இருந்தாதான் அவளுக்கு இந்த உலகத்தை அழிக்கிற வரம் கிடைக்கும். அவளோட சக்தி பல மடங்கு பெருகும். இப்ப நான் ஜெயிலுக்கு போறது எனக்கு தவம் கால மாதிரிதான். திரும்பி வரும்போது வரம் வாங்கின அரக்கியா பல மடங்கு சக்தி கொண்டவளா வருவேன். அந்த அபிய நான் அழிப்பேன். அதனால நான் ஜெயிலுக்கு போறத நினைச்சு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. வர மாமா.
நான் சொன்னதை கேட்ட அந்த ஜட்ஜு உடனே உன் பேர்ல கொடுத்த ஆக்சிடென்ட்கான அரெஸ்ட் வாரண்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அந்த கேஸ்ல இனிமே நீ சரண்டர் ஆக வேண்டியதே இல்ல. ஏன்னா உன் பேர்ல தான் கேஸே இல்லையே. இப்போ உன் பேர்ல இருக்கிறது என்ன நீ கொல்ல பார்த்த இந்த ஒரே ஒரு கேஸ் தான். சோ நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறத இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ட்விஸ்ட் நீ எதிர்பார்க்கவே இல்ல ஸ்ரீஜா. என்ன சொன்ன? உன்னை அரெஸ்ட் பண்ண என்ன பெத்தவங்க வந்தாலும் முடியாதா? ஏய், என் கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் போதும்டி உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் மேடம். இந்த ஸ்ரீஜா இவங்க அம்மா சிந்தாமணி கையில விலங்க மாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? விலங்க மாட்டுங்க. நிறுத்துங்க. இங்க பாரு ஜான்சி, உன்னை கொல்ல ட்ரை பண்ணது நானு. இந்த விஷயத்துல தேவையில்லாம எங்க அம்மாவை இழுக்காத. என்ன உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அத உன்னால தாங்கிக்க முடியலையோ? நானாவது உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணதான் போறேன். ஆனா நீ எங்க அம்மாவை ஆக்சிடென்டே பண்ணிருக்க. நான் நினைச்சேன்னு வை, இப்ப நான் உன்னை பழி வாங்க உன்னையும் உங்க அம்மாவையும் என்னால என்ன வேணா பண்ண முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா உன் அளவுக்கு நான் மோசமானவ இல்ல. பொழைச்சு போ. என்ன ஜான்சி, வேணும்னே என்ன அசிங்கப்படுத்த ஜீப் ரிப்பேர்னு போய் சொல்லி நடக்க வச்சு கூட்டிட்டு போறியா? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஜான்சி, என்ன வெறுப்பேத்தி எனக்கு எதிரி ஆகலான்னு நினைக்கிறியா? எனக்கு எதிரியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதெல்லாம் உன்கிட்ட கிடையாது. நீ எல்லாம் என் செருப்புக்கு கூட சமமாக முடியாது. ஏய், சும்மா கத்தாத. இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரே ஒரு எதிரிதான். அந்த எதிரி பேரு அபி. அபியை தவிர வேற யாருக்கும் என்னை எதுக்குற தகுதியே கிடையாது. அதனால எனக்கு உன் மேல கோவம்லாம் கிடையாது. சொல்ல போனா நீ பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு உன் மேல பரிதாபமா தான் வருது. நடக்க வச்சு கூட்டிட்டு போயும் உன் திமிர் இன்னும் அடங்கல. எங்க அம்மாவே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என்கிட்ட திமிரா பேசுறியா? நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது இங்கே உன்னை சுட்டு கொல்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. நான் போட்டிருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து உன்னைய விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வெயி, இந்நேரம் நீ செத்து போனமா இருப்ப. அபிக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரோட கணக்கையும் நான் முடிக்கிறேன். என்ன பாக்குற? நட. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.